வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாற இருக்குதுங்க. ஏன்னா உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறக்கூடிய நாள் பிறந்ததால தான் இந்த ஒரு பதிவு உங்கள் கண்களுக்கு தென்பட்டிருக்குங்க. இன்னைக்கு முருகப்பெருமானின் அருளால் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது மஞ்சள் பிள்ளையாறு வெற்றிலை அருங்கம்புல்னு எலுமிச்சை பழம் வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் கிரகநிலை மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், நடப்பதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய முருகப்பெருமானின் அருள் நிறைந்த ஒரு கோவில் தாங்க இந்த சிவன்மலை. இந்த சிவன்மலையின் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது வைத்துள்ள பொருளால் தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசியில் ஒன்று தாங்க நீங்களுமே. குருவின் ராசியாக அமைந்திருப்பதால் அறிவின் மீதான ஆதிக்கம் உங்களுக்கு அதிகம் இருக்கு. குருத்துவம் பிடித்தவங்கன்னு சொல்லலாம். நான் சொல்வது தான் சரி, அதை தான் மற்றவங்க ஏற்றுட்டு நடக்கணும்னு நினைப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு உரிய உயர்வான பண்புனா குரு பக்தி, கடவுள் பக்தி, பெரியவங்களுடைய சொல்லை கேட்டு நடப்பது நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக அமைங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகார மோகம் கொண்ட நபராக தான் இருக்கீங்க. அறிவியல் தெளிவு கொண்ட ராசின்னு சொல்லலாம், அறிவு தாக கொண்ட ராசின்னு கூட உங்களுக்கு சொல்லலாங்க. உங்களுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்தவர்கள் கிடையாதாக இருந்தாலும் பார்க்க நோஞ்சானாக தாங்க இருப்பீங்க. ஆனால் அறிவில் பலம் வாய்ந்தவங்க நீங்கள் தாங்க. யாரையும் தன் அறிவினால் அடித்து காலி செய்ய முடியும்னு ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொண்டவராக இருப்பதால் உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய எந்த செயலையும் சவாலாக ஏற்று நிச்சயம் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வினைத்திட்பம் நிச்சயம் உங்களுக்கு இருக்குது. திட்டமிடுதல் வேலை வாங்குவதில் கெட்டிக்காரங்கள்னே உங்களை சொல்லலாம். மேலும் எந்த கஷ்டம் வந்தாலும் பெரிதாக அலட்டிக்க மாட்டீங்க. விசுவாசம், நேர்மை, மன உறுதின்னு, அன்பு, கலகலப்பான பேச்சின்னு, நகைச்சுவை உணர்வு கொண்ட நபர் தாங்க நீங்கள். மேலும் இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த சிவமலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரை இந்த பங்குனி மாதத்தில் நிலவக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு பார்க்கும்போது கடந்த சில வாரங்களாக எதிர்கொண்ட சிக்கல்கள், தடைகள், பிரச்சனை அனைத்து இனி விலக போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி பேச்சு முடிவடைந்து நேரடியாக சஞ்சரிப்பது பல வகையிலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய யோகத்தை கொடுத்துடுங்க. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் குடும்பம், திருமணம், காதல் வாழ்க்கை பொறுத்தவரை தனிப்பட்ட வீதத்திலையும் திருப்திகரமான மாற்றங்கள் உண்டு. குடும்பம், திருமண வாழ்க்கை, குழந்தைன்னு எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி கடந்த சில வாரங்களை எதிர்கொண்ட பிரச்சனைகள் அனைத்து விலகி இனி இணக்கமும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையின்றி சுலபமாக நடந்து முடியுங்க. அதே போல் உங்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு. நீண்ட காலமாக திருமணம் தடைப்பட்டு கொண்டிருந்தால் திடீர் திருமண யோகம் உண்டு. அதே போல் இந்த நேரத்தில் வேலை மற்றும் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான பலன்கள் இருந்தால் கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு வராதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முதல் சில நாட்கள் ஏமாற்றமாக இருந்தால் கூட பங்குனி மாதம் முடிவதற்குள்ள சில நாட்கள்லேயே சாதகமான மாற்றங்களை நீங்கள் நிச்சயம் உணரலாம். அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை இனி அதிகரிக்கும். இடமாற்றம், பதவி உயர்வு கூட கிடைக்குங்க. வியாபாரம் செய்தீங்கன்னா மாதம் முழுவதுமே பொற்காலமாக அமையும். திடீர் பணவரவும் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே போல் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா முன்னேற்றமும் மேன்மையும் உண்டு. வரா கடன் வசூலாகும். வருமானமும் இனி அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சிக்கல்கள் இனி நீங்க வாய்ப்பு இருக்கு. அசையும் மட்டும் அசையா சொத்துக்களை பார்த்தீங்கன்னா வாங்கும் அளவுக்கு வருமானமும் சூழலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாத்தியமாக இருக்க போகுதுங்க. நீண்ட காலமாக வீடு நிலவாக முயற்சி செய்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் சாதகமான பலனை தருங்க. மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க. மேலும் இந்த ராசி மற்றும் லக்னத்தில் சார்ந்த நபர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. தாய் தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா
அந்த கவலைகள் இனி பரிபூர்ணமாக நீங்கிடுங்க. உங்களுடைய ஆரோக்கியம் இனி நன்றாக இருக்கும். தூரத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். தாய் தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் களையிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்ப்பதால் உத்வேகம் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. எந்த காரியங்களையும் எப்படி செய்யலான்னு திட்டமிட்டு செயல்படுத்திடுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உணர்ச்சி வசப்படாமல் எல்லா விஷயங்களும் நடுநிலைமையோடு நின்று சாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல அனுகூலமான அமைப்பு உண்டாயிருக்கு. அதே போல் 5ஆம் இடத்துல மாதத்தின் இறுதி பகுதியில் சுக்கிரன் வலிமையாக இருப்பதால் உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயத்தில் முதல் 20 நாட்கள் ஒரே மாதிரியான அமைப்பு இருந்தாலும் பிற்பகுதியில் அவங்களிடமிருந்து நல்ல தகவலும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் முழுதாக கை கொடுக்க போகுது. பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்படும். பொருளாதார கஷ்டங்கள் இனி பெரிய அளவு இருக்காதுங்க. அதே போல் வருமானமும் இனி நன்றாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் எந்தவித தடையும் இனி ஏற்படாது. எதையும் சமாளிக்கக்கூடிய முடியும்ன்ற நிலைமை உங்களுக்கு உண்டாகும். சிறிய சிறிய விஷயங்கள் தடங்களாக ஏற்பட்டாலும் பெரிய குறைகள் எதுவும் இனி இருக்காது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய விடுதலை உணர்வு உண்டாக்கும். அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த மன சங்கடங்கள் எல்லாம் 15ஆம் தேதிக்கு பிறகு விலகப் போகுது. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். எடுத்த காரியங்களை ஜெயம் உண்டு. தொட்டது எல்லாம் பார்த்திங்கன்னா வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டமாக இது அமையுது. மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாக்கு வன்மையால் எதையும் சாதகமாக செய்து முடித்திடுவீங்க. திறமை இனி அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசி அதிபதி குருவினுடைய சஞ்சாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பலவித நற்பலன்களை அள்ளித்தரப்போகுது. சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு துணிச்சலாக எதிலோ ஈடுபாடு செய்யுங்க. வாகனங்களை செல்லும்போது கொஞ்சம் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா சாதுரியமான பேச்சால் எதிலோ லாபத்தை பெறுவீங்க. வர்த்தக திறமையினை அதிகரிக்கும். பண வரத்தும் திருப்திகரமாக இருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையான முன்னேற்றம் அடைவீங்க. இழுபறியாக இருந்த வேலை பற்றின இனி துணிச்சலாக செய்து முடிக்க போகிறீங்க. குடும்பத்தில் இனி அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்க போகுது. பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுவது ரொம்ப நல்லதுங்க. விருதினுடைய வருகை இருக்கு. குடும்ப பிரச்சனைகள்ல சாதகமான முடிவு உங்களுக்கு உண்டு. பெண்களுக்கு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. வாகனங்களில் செல்லும் போது பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லதுங்க. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட இனி தாமதமாகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை இந்த நேரத்தில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. சூரியனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா மனதில் தைரியத்தை உண்டாக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் ஏற்படுங்க. எதிலும் முன்னேற்ற காண்பீங்க. இஷ்டத்திற்கு விரோதமான காரியங்கள் நடந்தாலும் இந்த நேரத்தில் முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது. மாணவர்களுக்கு திறமையான முன்னேற்றம் உண்டே. கஷ்டமான பாடங்களையும் பார்த்தீங்கன்னா துணிச்சலாக படித்து முடித்திடுவீங்க. வாகனங்களை செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாக வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருத்துக்கு கட்டுப்பட்டு விடும். அரசு பணியில் உள்ளவங்க உடன் பணிபுரிவங்களோடு எச்சரிக்கையாக இருங்க. மேல் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கோங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வாங்க. மனமாகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். அடுத்ததாக போராட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல செய்வோர் எச்சரிக்கையாக இருங்க. சமூகத்தில் உங்களுக்கான நல்ல அந்தஸ்தை பெறுவீங்க. பிள்ளைங்களுடைய பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு இது மகிழ்ச்சி அளிக்கும். அடுத்ததாக வரக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு பொது காரியத்தில் இருந்தீங்கன்னா சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை இனி உயருங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆரோக்கியம் இனி நன்றாக இருக்கும். நினைத்தபடி பண வரவுகளை நீங்கள் பெறலாம். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியோ லாபத்தையும் பெறலாங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை சேர்ந்த நபர்கள் சித்தர்களை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும். பண கஷ்டம் குறைய தொடங்கும். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று தவறாமல் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விளங்கிடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க. மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.